பிதாவாகிய தேவனும் நானும் சேம்ன்ட்டார். அவனுக்கு வந்தது கோபம் பாருங்கள். ஏன்னா பிதாவும் நீ எப்படி சேம்னு சொல்லலாம்? நீ ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு தெரியாதா? மரியாள் வயிற்றில் பிறந்தவன் நீ வந்து தேவனுக்கு சமமாக உன்னை சொல்லிக்கொள்ளலாமா? தேவ தூஷணம், அதான் பிரச்சனை. அப்படி யூதர்கள் மறுபடியும் அவருடைய கல் எறியும்படி கல்லுகளை மறுபடியும் இருக்குது. அப்போல்லாம் ஏற்கனவே கல் எடுத்தாங்க, ஒரு தடவை கீழே போட வச்சிடறாரு பாருங்க பேசிய. சரியான நாள் ஏசு, எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் கல் எடுக்கவும் தாடிக்கிறான்னு எடுத்துக்கிறான், எடுக்க வச்சவன் திருப்பி கீழே போ. அப்படி தான் எடுத்தானு. ஒரு தடவை ஒரு பெண்ணை கொண்டாந்தானு, கல்லறியும் மோசே கல்லறிய சொன்னார். குற்றத்தில் பிடிபட்டாள், விபச்சாரத்தில் பிடிபட்டாள், மோசேன்னு பிரமாணம் சொல்லுது அப்படின்னாங்க. இவர் சொன்னார், உங்களில் எவனில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது ஓடிய போயிட்டானுங்கலாம். கல்லு எங்கே போட்டானே தெரியல. யாரை கல் எறியுது? இப்போ தன்னை தான் கல் எறிஞ்சிக்கணும், கல்லை இவன் மேலே தான் போட்டுக்கணும். ஓடிய போயிட்டானுங்க. இந்த மாதிரி பல முறை கல்லை கீழே போட வச்சுருக்காரு இவர். அவரை மாதிரி பேச கற்றுக்கணும். வந்து இப்போ சொல்கிற கல் எடுத்துக்கிட்டானுங்க, கல்லால் அடிச்சிடணும்னு எடுத்துட்டானுங்க. எடுத்தோன்னு சொல்கிறார் ஏசு அவர்களை நோக்கி 32, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தமும் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றார். ஏன் கல்லறிகிறீங்க? நான் செஞ்ச எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், என் மேலே ஏன்ப்பா கல்லறிகிறீங்க? காரணம் சொல்லுங்கன்ற யூதர்கள் அவருக்கு பிரயோத்திரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்றார்கள். கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. அதெல்லாம் கிடையாது, நற்கிரியினால் இல்லை, தேவ தூஷணம் பண்ணுற நீ மனுஷனாக இருக்கிற நீ தேவன் எப்படி சொல்லலாம்? நீ அவருக்கு சமம் எப்படி சொல்லலாம்? 34 ஏசு அவர்களுக்கு பதில கவனிங்க. இவனுக்கு எப்படி சொல்லணும்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா இவனுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்தவன் யூதர்கள். அவனுக்கு அந்த யூத மெத்தட்லேயே பதில் சொல்லணும். இவனுக்கு வந்து பல நியாயம் பேசினா வழங்காது. இவனுக்கு பைபிள்லேருந்து பேசினா தான் இவனுக்கு வழங்கும். பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசணும், நியாய பிரமாணத்துலேருந்து பேசணும், பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்லேருந்து பேசணும். அப்போ அவன் மதிப்பான், அதை இல்லைன்னா மதிக்கவே மாட்டான். அப்போ சொல்கிறேன், தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதிடு. அதாவது உங்களுடைய முற்பிதாக்கள் இடத்துல தேவனே வந்து அவர்களை பார்த்து, உங்களுடைய முற்பிதாக்களை பார்த்து தேவர்களாக இருக்கிறீர்கள்னு சொன்னார். முதல்ல அவரை கல்லறிகிறதா இல்லை உங்கள் முற்பிதாக்களை அவங்க கல்லறையில் போய் கல்லறிகிறதா? அதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்கன்றார். ஏன்னா சொன்னவர் அவர். யாரை பார்த்து சொன்னார்? சாதாரண மனுஷனை பார்த்து சொன்னார் தேவர்களாக இருக்கிறீர்கள்னு. யார்கிட்ட சொன்னார்? உங்கள் தாத்தாட்ட சொன்னார்ன்றார். அவர்களை தேவர்கள்னாரு. தெரியுமா அவனுக்குன்றாரு. பதிலே சொல்ல முடியல பாருங்க அவனால். எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறாது இருக்க. அவனுக்கு தெரியும் இப்படி போட்டால் தப்ப மாட்டான். வேத வாக்கியம் மிஸ்டேக், இட் இஸ் இன்னரண்ட், அது தவறாததாக இருக்கிறது, அது பிழையற்றதாக இருக்கிறது. அதெல்லாம் நம்புகிறாங்க அவங்க. அதில் பிடிக்கிறார் அவர். வேத வசனத்தில் சொல்லியிருக்குது, இது தப்பாக சொல்லிடுச்சுன்னு நீ சொல்லாது எனக்கு. அது சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? உன்னுடைய முற்பதாக்களை பார்த்து தேவன் ஒரு காலத்தில் நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். யாரை சொன்னார்? அந்த அதிகாரிகளை, நீதிபதிகளை, இவங்களெல்லாம் தேவர்கள் என்று சொன்னார். சொல்லியிருக்கார் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதோடு அவன் எங்கே போனானே தெரியல. கல்லுகள்லாம் கீழே போட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா பைபிள்லேருந்து வர்றாரு இவர். தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது அல்லவான்னு நான் உங்களுக்கு காண்பித்தேன். வெறும் நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் மட்டும் தேவர்கள்னு சொல்ல வேத வசனம் பொதுவாக ஆதாமின் வர்க்கத்தையே தேவர்கள் என்று தான் சொல்லுகிறது. ஒரு விதத்தில் அவரெல்லாம் கடவுளாயிட்டாங்கன்னு சொல்லலை, போய் வெளியே அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லுது? தேவர்களாக இருக்கிறீங்கன்னா தேவனுடைய சாயலில் இருக்கிற மனுஷன், தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்க மனுஷன், தேவனை போல இயங்க வேண்டியவன், ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியவன், தேவனை போல இருக்கிறவன் தான் மனுஷன்னு வேதவசனம் எப்படி சொல்லுது? அவனை பெரிய உயர்ந்த பெடஸ்டலில் வச்சு, அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு வேதம் பார்க்கிறது. அவனை அதிகாரம் உள்ளவனாக, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாக, பல்லுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவனாக தான் வேதம் மனுஷனை பார்க்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கால் தூசி மாதிரி ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அப்படி தான் பார்க்குது வேதம். அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குது. ஏன்னா அவன் கடவுளுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்.